அப்படின்னா உங்க அப்பா எனக்கு என்ன வேணும்? பணம் வேணும். அதே மாமா வராரு. ஐயோ நான் போறேன்டா. ஐயோ நீ போகாத, எங்க அப்பா பார்த்தா கொண்டுவாரு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது குழம்பு. அடடடடடா, பையன் என்னமா படிக்கிறான். மகனே, எங்க இன்னொரு கையன் காது கூட படி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது குழம்பு. ஆறுவது குழம்பா? என்னடா குழம்பி போயிருக்கிற? தொந்தரவு பண்ணாதப்பா, நான் பரீட்சைக்கு படிக்கிறேன். நீ கடைக்கு போ. பரீட்சைக்கு படிக்கிறியா? நீ எனக்கு பிறக்க வேண்டிய புள்ளையே இல்ல. பரீட்சை நேரம் தான் போது, கூட கோபுரம்னு கூட பார்க்காம உட்கார்ந்து படிக்கிறியே. அம்மா எங்க மகனே? கூட எடுத்துட்டு வாயா, கோழி அடைக்கணும். ஆத்தா கூட கேட்க வந்துடுறா. அந்த கூட எடுத்துட்டு போப்பா. கூட கொண்டா கோழி அடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கல. இந்த பெருச்சாளி பையன் எந்திரிக்க மாட்டேங்கிறானே. இந்த புடி என்ன அது? இதுவா? இதுதான் உன் மருமக. ஏண்டா உருப்படி வேணும் பார்த்தா இந்த வயசுல நீ உருப்படியா தேடுற? 13 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள 13 வயசு எடுத்த. அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படித்தான் என்னைய கவத்துல. நெல்லு வெறிச்சா நெல்லு தாண்டி முளைக்கும். பின்ன கொல்லாம சொரக்க முளைக்கும். இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டேன். நானே சரிப்பட்டு வரமாட்டேன். எங்க தொடப்பாது? சரியா? என்ன ஏன் பயப்பட? எதுக்காக பயப்பட? ஏன் பயப்பட? நீ எதை தூக்குனாலும் எனக்கு பயமா இருக்கு. அப்படியே தூக்கிட்டாலும் என்ன வேலுப்பா. என்ன மாப்பிள்ளை இப்படி மேலாக தண்ணி ஊத்துறீங்க? வேறு தானே ஊத்துங்க, அப்பதானே பூ பூக்கும். சரி நான் பாத்துக்கிறேன். ஐயோ சரியனே, செடியை பிடிக்க தொலைச்சிட்டியே. இனிமே எப்படி பூ வச்சுக்கிறது? என்ன சரசு இப்படி கோச்சுக்கிற? மாமா தான் வேற என்ன தண்ணி ஊத்த சொன்னாரு, அதான் செடியை பிடிக்கிட்டு ஊத்திட்டு இருக்கேன். மண்டு மண்டு உன் பத்தாது. உன் தலைமட்ட. அப்பா அப்பா என்னம்மா? என்ன இங்க பாருங்கப்பா, இந்த அழகு செடியை பிடிக்கிடுச்சு. இனிமே நான் எப்படிப்பா பூ வச்சுட்டு போறது? அட போங்க மாப்பிள்ள, சுத்த கிறுக்குத்தனமா இருக்கீங்களே. இப்படி இருந்தா நாளைக்கு எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி பிள்ளை குட்டி பத்துக்க போறீங்க? அதுக்குதான் சரசு இருக்குல்ல. விவரமா என்ன சரசு? எனக்கு என்ன தலையெழுத்தா? நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம். கைவீஸ் அம்மா, கைவீஸ் கைவீஸ் அம்மா, கண்ணால வலை வீசுறதுக்கு குழந்தைய போய் கைவீஸ் அம்மா கைவீசு, கடைக்கு போகிறேன் கைவீசு நான் சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரியும் முடி. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. வீட்டுல ஜன்னல் வைக்கிறது வெளிச்சு போறதுக்காகத்தான், வெளிய போற வரவனை பாக்குறதுக்காக இல்ல. பக்கத்து வீட்டு குழந்தை ஆசையா கொஞ்சிக்கிட்டு இருக்க. இது குழந்தை கொஞ்சனா பரவாயில்ல, வேற யாரையாவது கொஞ்சினா அவன் உனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டு போயிடுவான். அதை நீ கையில வச்சுக்கிட்டு கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போகிறான் கைவீசு ஆடிட்டு இருக்க வேண்டியதான். இப்ப சினிமாக்கு வர்றியா இல்லையா? என்னடி இது இம்புட்டு வாசனையா இருக்கு? போட்டுக்கா. இத போட்டுட்டு போனா எங்க வீட்டு ஆம்பளை சும்மா இருக்க மாட்டாரு. திட்டுவாரா? திட்ட மாட்டாரு, ஒட்டுவாரு. அப்புறம் 1 2 ஆயிடும். நேரமாச்சு வாடி போலாம். நீங்க போங்கக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு. பாத்தாடா பாருவே, பத்திக்குச்சான் போறத. அந்த கணக்கா பாக்காதடி, அப்புறம் பத்து குச்சி இல்லாம பத்திக்கு போகுது. எல்லாம் எனக்கு தெரியும். அடியே நான் வாரண்டி. கவுண்டரே வாங்க. அழகு இன்னும் ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க. போங்க கவுண்டரே, நானே நொந்து போய் வர்றேன். சாசு டமால குட்டை போட்டுருச்சு. பட்ட வாங்கின மாப்பிள்ளை கட்டிக்குவேன்னு சொல்லுது. இப்ப நான் என்ன பண்றது? இவ்வளவுதானா? என்ன கவுண்டர் இப்படி சொல்லிட்டீங்க? பட்டம் தானே, அதுக்கு நானாச்சு. நிஜமாவா? அழகு இந்த காலத்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். மனசை தேத்திக்கங்க, சரசு உங்களுக்கு தான். போங்க கவுண்டர், எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பவே வெக்கப்பட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? அதெல்லாம் சரசு பாத்துக்கு, நான் வர்றேன். இவன் ஒரு வக்கல்ல நாய் படுத்த மாதிரி, தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். சரசு சரசு. என்ன அழகு? அது வந்து அட என்ன சொல்ல? நீ மாமா கிட்ட பட்டமான மாப்பிள்ள தான் கட்டிக்குவேன்னு சொன்னியா? ஆமா, அதுக்கு என்ன? அத நான் கேட்டுட்டு இருந்தேனா? அதுக்குதான் இருக்குதுலே பெரிய பட்டமா நம்ம கவுண்டர் வாங்கி கொடுத்தாரு. இத பாரு, இதோட பெரிய பட்டம் இல்லையா? ஐயோ கர்மம் கர்மம். நான் இந்த பட்டத்தையே சொன்னேன், படிச்சு வாங்குற பட்டத்தை சொன்னேன், BA MA. அதெல்லாம் உனக்கு இங்க புரிய போகுது. சுத்த பட்டி கடை. ஐயோ, அங்க இருந்ததுல இதான் பெரிய பட்டமா? நம்ம கவுண்டர் சொன்னாரு. பண் பத்தாது, நீ பட்டத்துல என்னதான் படிச்சு கழிச்சியோ. என்ன பாரு, தெரியுமா பழம்போட ரசி? அது மாதிரி உனக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல.
உன்னால இந்த ஜென்மத்துல அந்த பட்டை தங்கவே முடியாது. கனவு காணாத. இத பாரு, இந்த மாதிரி ஏடோ குழம்பு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வரும். சரசு நினைச்சுக்கிட்டாளா கிழவி? வயசு மாப்பிளைக்கு வாக்குப்பட. இல்ல சரசு, உனக்கு வயசு கம்மி தானே, அதான் நான் ஆசைப்பட்டேன். அடைச்சி வாய முடு. உனக்கு ஒரு நினைப்பு, எனக்கு கல்யாணம் கட்டிக்கலான்னு. அதான் நடக்காதே. இப்படி படி போட்டு அளக்குற, படி தாடிட்டு வந்து நிக்கிறாளே, இவ்வளவு பத்தி தான். கோயில் தேராட்டம் அசந்து நடந்தா சும்மா போற ஆம்பளைங்க கண்ணு ஒரு சுத்தத்தான் செய்யும். ஒழுங்கா நடந்தா தானே. அடியே, நாம கண்ணுக்கு தான் மை போட்டுக்குவோம். ஆம்பளைங்க இருக்கானுங்களே, பொண்ணுங்களுக்கே மை போட்டுருவானுங்கடி. எப்படி வேண்டாளாம்? பட்டு சேலை எடுத்து தரேன்னு சொல்லிருப்பான். இவளுக்கு அதை கட்டி பாக்கணும்னு ஆசை. தொட்டு பாக்கிட்ட மேல விட்டு கொடுத்திருப்பா. இப்ப பட்டுக்கிட்டு முழிக்கிறா. அடி முட்டிக்கிட்டவளே, எவளுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா இப்படி தண்ணி கட்ட வந்தாலும் பேர் எடுக்கணும். இங்காவது என்ன பண்றது? அங்க போய் அவங்க ஆடு. பொம்பளைங்களுக்கு வாய் இல்லைன்னா கிழிச்சு கீரை வேடா பண்ணிவிடுவானுங்கடி. சொல்லிட்டேங்க பண்ணாருமாங்க. பந்தியில சாப்பிட்டு போயிட்டா. இப்ப தந்திர ஆடுறாங்க ஆட்டம். என்னடா சாம்பாரு, கை கேட்டது வாய் கேட்டாம போயிரும் போல இருக்கு. அண்ணே, அரசியல் கட்சிக்குள்ள ஏற்பட்ட உறவுன்னா இன்னைக்கு இந்த கட்சி, நாளைக்கு இன்னொரு கட்சி அப்படின்னு ஏதோ ஒரு கட்சியோட புதுசா உறவு ஏற்படுத்திக்கலாம். ஆனா இது ஒரு பொண்ணோட ஏற்பட்ட உறவுன்னு அந்த பொண்ணே அப்படி சொன்ன பின்னாடி நானும் தேடி பார்த்துட்டேன். இதுக்கு மேல தமிழ்ல வார்த்தையே கிடைக்கல. ஏய் சாம்பார், ஏன்டா இதுக்கு போய் இப்படி கண்ணீர் வடிக்கிற? ஆத்து தண்ணின்னா வெள்ளம் அடிச்சிட்டு போயிருமேன்னு சொல்லி கவலைப்படலாம். ஆனா இது கிணத்து தண்ணி. இப்ப உங்க வேதனைக்கு ஒரே வழி பட்ட தண்ணி தாங்க. அம்மா அம்மா அம்மா, என்ன கைய நீட்டுமா. எதுக்கு? நான் சொன்ன கேட்கணும். கைய நீட்டு சொன்ன நீட்டணும். இந்தா இந்தாமா. எதிர அவ்வளவுதானா? நான் சொல்றேன், எனக்கு பசிக்குது, முதல் சாப்பாடு போடு. ராசா, கொஞ்ச நேரத்துல இவ்வளவு பணம் எப்படா சம்பாரிச்ச? கெட்டி காரப்புள்ள, நான் தான் உன்னை இவ்வளவு நாளா கெடுத்துட்டேன். ஆமா, எந்த வேலைக்கு போய் சம்பாரிச்சேன்? சரி சரி, சோறு போடு. நான் பசிக்குது சொல்லல, அப்புறமா சொல்றேன். என் ராசா, உனக்கு இல்லடா, இதோ ஒரே நிமிஷத்துல சமைச்சு போட்டேன் என் ராசாவுக்கு. அம்மா, 10 குழம்பு வச்சிரு. வச்சிர ராஜா. எப்படிடா சம்பாரிச்ச? இருமா சொல்றேன். சாப்பிடுறல, அது என்ன? போடுறாங்க, அது கொஞ்சம் வை. அது என்ன அப்பளமா? அது வைக்கிறது ஏன் 2 வைக்க கூடாதா? இப்ப சொல்லுடா. வேறக்குதுல்ல, வீசணும்ல. சும்மா உட்காந்துருக்க, வீசுமா. அம்மாவுக்கு வெறுமை பத்தாது. இப்ப சொல்லுடா கண்ணே. சொல்றேமா, அந்த தயிர் கொஞ்சம் ஊத்து. அந்த ஊற வைமா, வைமா. இப்ப ஆள் சொல்லுடா கண்ணே. சொல்றமா, நீ காலையில சொன்னல, 4 நாள் சம்பாதிச்சு வந்தாதான் உனக்கு சாப்பாடு இல்ல, என் மூஞ்சில முடிக்காத சொன்னல. எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நான் சாப்பாடு கூட கவலைப்படல, உன் மூஞ்சில முடிக்காத சொன்னல. நான் என்ன பண்றது ஒண்ணும் புரியல. அதான் பார்த்தேன், நம்ம வீட்டுல இருக்க செப்பு கூடத்தை கொண்டு போய் அட வச்சு வந்துட்டேன். அம்மா, அதனால நான் ஒரு பைசா கூட எடுக்கல. என்ன நம்ம கவுண்டர் கேட்டுப்பாரு. அம்மா, நீ சாப்பிடுமா, உடம்ப பாத்துக்க. உன் வீட்டு செப்பு கூட. ஐயோ, என் தலையெழுத்து. சோளம் எப்படி? 10 காசு. 10 காசா? எவனோ கடிச்சிட்டு போட்டுக்கா, எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கு. ஆமா, பழம் எப்படி? ரூபாய்க்கு 2. ரொம்ப சீப்பா சொல்றியா? அடிபட்டதோ? தொட்டு பாத்துட்டு பேசியா? கல்லு கணக்கா இருக்கு. எவ்வளவு போட? எவ்வளவோ போட. கணக்கு பண்ணிக்கையா? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னய்யா, எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்கியா? எந்த ஊரு? போடி. மாரிமுத்தம் இருப்பா, அதே பஸ்ல நானும் வர்றேன். யார பாத்தியா போடிங்கிற? போடிக்கு பக்கமா வாடி. பஸ் கிடைக்கல, லாரியில போவோம்ப்பா. என்னய்யா போடிங்கிற வாடிங்கிற? உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ, யாராவது ஓடியாங்க. வாடி போடிங்கிற. ஐயோ, ஓடியாங்க. ஐயா, இது ஒவ்வொன்னு இடி மாதிரியில இருந்துச்சு. போட்ட 500 தெளிஞ்சு போச்சுடா சாமி. அம்மா 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 அம்மா. பகல்லதான் தொந்தரவுனா ராத்திரியிலயும் தூங்க விட மாட்டேங்கிறானுங்களே.
ராதிகா போயிட்டு இருக்குமா? அம்மா. அட இருயா, சோறு எடுத்துட்டு வர வேண்டாமாயா? அவன் இன்னும் 4 வீட்டுக்கு போகணுமா? போயிட்டு வர வேண்டியதானே? அம்மா. சரியா, எடுத்துட்டு வரேன். அப்பா, அம்மாடியோ. அம்மா. அம்மா. இந்தாயா, பாத்திரத்தை எடு. ஆய பறக்கல. ஊட்டி எவ்வளவு சொல்ற? அடியாவா? என் புருஷன் கூட என் பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல. பிச்சைக்காரன் நீ என் பேரை சொல்லியா கூப்பிடுற? எப்படியா வளர்க்க மாட்டேன்? அடி வசந்தி, நான் தாண்டி உன் புருஷன் ஹரிச்சந்திரனோட அப்பன். நீயா? என் ராசா! என்னையாது? ஏயா இந்த கோலம்? இதுதான் கோலம், பெருங்கோலம், அலங்கோலம். சந்தையில துவைச்சு எடுத்துட்டானுங்க. சாதாரணமா துவைக்கல, சோப் போட்டு நுரைக்கிழம்ப துவைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ளம் போறதோடதான் இருந்திருப்ப. அப்படி என்னையா செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யலம்மா, பழம் தான் விலை கேட்டேன். நீ ஒழுங்கா வேலை கேட்டிருக்க மாட்டியே. சரிவா, உள்ள வாயா, உத்தரம் கொடுக்குறேன். இனி இது வேறையா? அம்மா வாயா. காலை புடி. ஐயோ, மெதுவா, மெதுவா. ஐயோ, அம்மா. கதவுல மோதிராது. ஏய், நம்ம ஊர் கொட்டையில முந்தானி முடிச்சு போட்டிருக்காங்க. பாத்துட்டியாடி? 30 தடவை பாத்துட்டேன்டி. சரியான சினிமா பைத்தியண்டி. சரி சரி, வாங்கடி போலாம். இடுப்பு மடிப்ப பார்த்தாலே இதய துடிப்பு அதிகமாகுதுங்க. சுமாரா நின்ற போது என்னண்ணே, கோயிலுக்கு முன்னாடியே சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அபச்சாரம் அபச்சாரம். இது சாதாரண காதல் இல்லடா, தெய்வீக காதல். தெய்வத்துக்கு முன்னாடி தாண்டா செய்யணும். சாமி பார்த்தா கோச்சுக்கிற போது. டேய், அதான் முன்னாடி நந்தி இருக்கார, மறைச்சுக்கிடுவாரு, விடுறா. தங்கச்சி தங்கம்னு சொல்றா, தங்கச்சின்னு சொல்லாத. என்ன நீ அண்ணன்னு கூப்பிடும் போது அண்ணன் ஆசைப்படுற பொண்ணெல்லாம் உனக்கு அண்ணி தாண்டா வேணும். அண்ணி, நான்சென்ஸ், இடியட், ஸ்டூபிட். அண்ணி என்னடா சொல்லிட்டு போறாங்க? கடமை கண்ணியா கட்டுப்பாடுன்னு சொல்றாங்க. அதான் ஏற்கனவே அண்ணா சொல்லி இருக்காரு. இப்ப அண்ணி சொல்ற கேட்டுக்கடா. கோயிலுக்கு முன்னாடி சைட் அடிக்கிறதுல விசேஷம் என்ன தெரியுமா? பிடிக்கலன்னா கர்ஜனை பண்ணுவாளுங்க, புடிச்சு போச்சுன்னா நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாளுங்க. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மள தான் இந்த பொண்ணு காதலிக்குதுன்னு. அண்ணே, உங்களுக்கு இருக்க மூளைக்கு நாட்டுல வேலைதான் கிடைக்கல, ஊரா இது கிளிய கிளிய ஓட்டுறானுங்க. எத்தனை தடவை தான் ஓட்டுறது? அங்கிள், சரசு, வா வா. எனக்கு ஒரு சைக்கிள் வேணுமே. உனக்கு இல்லாத சைக்கிளா? பெருசு வேணுமா சிறுசு பெரிய வேணுமா? சைக்கிளா கொடுங்க. ஆமா ஆமா, பெரிய சைக்கிளா இருந்தா தான் உனக்கு ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அங்கிள், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. காசா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதில்ல அங்கிள், எனக்கு ஒரு உதவி செய்யணும். உதவியா? உனக்கா? நானா? சொல்லு. எனக்கு கொஞ்சம் சைக்கிள் கத்து கொடுப்பீங்களா? கத்து குடு. பீங்களாவா? குடுத்துருவோம். பார்த்து மெதுவா. சைக்கிள் கத்துக்கும் போது சாயக்கூடாது. அப்படியே சாஞ்சாலும் அந்த பக்கம் சாயக்கூடாது, என் பக்கம் தான் சாயணும். கையெல்லாம் பிடிக்காதீங்க. என்னையும் பிடிக்க கூடாதுங்கிற, நீயும் பிடிக்க மாட்டேங்கிற, அப்புறம் எப்படிதான் சைக்கிள் கத்துக்கிறது? அடிச்சரு போற. யாரு? ஆத்துக்காத்தால காரங்காத்தால விளக்க மாத்தால. வாயா. நதியை கடந்து எப்படிமா வர்றது? வாயா, அண்ணா. கை கொடு. இது என்னையா அநியாயம்? சரசு சைக்கிள் கத்து கொடுக்க சொல்லிச்சு. ஆமா, இன்னைக்கு சைக்கிள் கத்து கொடும்பா, நாளைக்கு வேற ஏதாவது கத்து கொடும்பா, அப்புறம் ஏன் விட்டு வாசல் வந்து நின்னுகிட்டு எனக்கு வாழ்க்கை கொடும்பா. நான் என்னையா பண்ணுவேன்? என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கு போய்? இன்னைக்கு இது சின்ன விஷயம் தாயா, நாளைக்கு இதுவே சின்ன வீடா மாறிடும் ஐயா. சின்ன வீடெல்லாம் ஒண்ணு கட்ட முடியாது, சிமெண்ட் தட்டுப்பாடா இருக்கு. நாட்டுல எத்தனையோ அப்பாவி பொண்ணுங்க தான் புருஷன் செய்யறத கண்டுக்காம விட்டுட்டு தான் வாழ்க்கைய பறி கொடுத்துட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. என்னையும் அந்த மாதிரி நினைச்சிடாத. ஏட்டு சுரக்காய் எடுத்து கூட்டு பண்ணிவிடுவேன். கூட்டு என் ஒருத்திக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே, உனக்கு எதுக்காக இந்த சின்ன புத்தி எல்லாம்? இந்தா புடி. பாவம், சரசு சைக்கிள் கத்துக்க வந்தது அநேகமா இந்நேரம் நீச்சல் கத்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். Excuse me, that is the temple. I'm in temple. Amman temple. சைக்கிளா மணிக்கு 60 பைசா. No man, that's the Amman temple. என்னடா அவ சொல்றா? பாப்பா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க இந்த சைக்கிள் மாச வாடகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதான்டா மகனை உன்னை நான் படிக்க வச்சது. மாசத்துக்கு 60 ரூபாய். You can't understand what I'm telling? என்னடா மறுபடியும் சொல்றான்? அது சைக்கிள் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குமான்னு கேக்குறாரு. நல்லா இருக்கேன், டபுள் ஷிப்ல போலாம். What is telling, dear? I don't know. தமிழ் தெரியுமா? I don't know. கொஞ்சம் கொஞ்சம். No. அறவே தெரியாதா? I don't know what you are talking. Hello. I want to see Amman temple. Oh, thank you very much.
கட்ட செம கட்டடா, நல்லாவே இருக்கு. செருப்பு பீஸ் மேன். ஹலோ, போய் பல்ல கட்டு. ஹலோ, போடா போய் சேவிங் பண்றா. வாங்க வாங்கய்யா, வாங்க வாங்க. இந்த வயசுல உங்களுக்கு தேவையா? போயா. பாய் பாய் பாய். கை எப்படி இருந்தது? சும்மா பணியார மாதிரி பஞ்சு பஞ்சா இருந்துச்சு. இருக்கு, நம்ம வீட்ல இருந்தா இருக்காளுகளே. வெரைட்டி தேடி தேடி விரைய கேட்ட மாதிரி. அப்பா அப்பா, என்னம்மா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தையல் கிளாஸ்க்கு போறாங்க, நானும் போறேன்ப்பா. இப்போ நீ தையல் கிளாஸுக்கு போய் என்னம்மா பண்ண போற? பேசாம வீட்டோட இரு. எனக்கு ஒரே போர் அடிக்குதுப்பா. ஏங்க, அவதான் கேட்டுக்கிட்டே இருக்கல்ல, சரின்னு தான் சொல்லுங்களேன். அதுக்கு இல்லடி, ஊரு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. இவ்வளவு அனுப்பி ஏதாவது யாரா கூட மாறி போச்சுன்னா? நம்ம பொண்ணு மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா எப்படிங்க? என்ன சரசு பேச மாட்டேங்கிற? நான் ஒருத்த கூப்பிடுறேன்ல. சரசு உம்மன் இருக்கு. அவ தைய கிளாஸ் போன சொல்றா, உங்க மாமா அனுப்ப மாட்டேங்கிறாரு. மாமா உங்களுக்கு விரும்ப பத்தாத, சரசு ஆசைப்படுதுல, அனுப்பலாம்ல. மாப்பிள, நீ என்ன விவரம் கிட்டவங்கிறியா? ஊர்வலம் கெட்டு போயிருக்கிறா மாப்பிள. பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்பிட்டு வீட்டுல இருக்கிற நாங்கெல்லாம் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியா இருக்கு. மாமா, நான் ஒருத்தர் இருக்கிற மறந்துட்டீங்களே, நான் துணைக்கு போறேன். சரசு அழுவுது இல்ல, சரின்னு சொல்லுங்க மாமா. ஏங்க, சரின்னு தான் சொல்லுங்களேன். சரி சரி, என்னைக்கு இந்த வீட்டுல நான் சொன்னது நடந்திருக்குது. உங்க இஷ்டம் போலே செய்யுங்க. சரசு, காலையில ரெடியா இரு, நான் வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, நான் உங்க கூட போறேன். என்ன சரசு, மாமாட்ட சம்மதம் வாங்கி கொடுத்தா நீ உன் பிறண்டெல்லாம் கூட்டு போறங்க. சரி சரசு, உனக்கு இஷ்டம் நான் வரல. சரசு, எதுக்கு நாளைக்கு காலையில ஒருத்தர் வந்து பாத்துட்டு போறேன். வர்றேன். கவுண்டர், ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்ன அழகு? நம்ம சரசு நாளைக்கு டவுனுக்கு தையல் கத்துக்க போகுது இல்ல. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஆந்திராவில இருந்து கிருஷ்ணா நீரே வந்துருச்சோன்னு நினைச்சேன். என்ன கூட இப்படி விரும்பலாம் பேசுறீங்க? சரசு தையல் கத்துக்கிட்டா எனக்கு சட்டை தச்சு கொடுக்கும்ல. அழகு, சட்டை தச்சு கொடுத்தா போதுமா? சட்டப்படி பார்த்தா அவ உங்களுக்கு சாப்பாடே போடணும். அது எப்படி? அவ உங்களுக்கு முறை பொண்ணு. நீங்களா வேண்டாம்னு சொன்னா தான் அவ வேற வீட்டுக்கே போக முடியும். அவ கலெக்டருக்கே படிச்சிருக்கட்டுமே. நீங்க கழுத மேய்க்கிறதாவே வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், அதுக்கு கூட நீங்க லாய்க்கலன்னு எனக்கு தெரியும். அது வேற விஷயம். அவ தலையெடுத்து உங்களை தான் கட்டிக்கணும். கவுண்டர், இந்த விஷயம் எனக்கு இத்தனை தெரியாம போச்சே. வேற எந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க? அப்படின்னா எங்க அம்மாட்ட சொல்லி பொண்ணுக்கு எதை சொல்லவா? இது என்ன காசா பணமா உடனே போய் கேட்கறதுக்கு? படிப்படியா தான் போகணும். அழகு, முதல்ல லவ் பண்ணுங்க. அழகுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்ல. ஆம்பளைக்கு ஆம்பளையே ரசிக்க முடியலன்னா பாருங்களேன். சரி, அறிவாவது இருக்கான்னு பார்த்தா அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம். போங்க கவுண்டர், இந்த லட்சணத்துல நாம போய் அவங்கள பொண்ணு கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அப்புறம் உங்க முடிவு உங்களை குளம் குட்டேன்னு தேட வேண்டியிருக்கும். கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு பதிலா அந்த பொண்ணை தேட வேண்டியிருக்கும். இப்ப என்னதான் பண்றது கவுண்டர்? பஞ்சாயத்து தேர்தல் வரட்டும், நான் பிரசிடண்ட் ஆகிடுறேன். அப்புறம் பாருங்க, ஜாம் ஜாம்னு உங்க கல்யாணத்தை நடத்துறேன். அப்ப இப்ப ஓட்டு கேட்டுருவோம். உட்காந்துட்டு கேட்டா ஒரு பயில ஓட்டு போட மாட்டான். அப்ப வாங்க. ஏண்டா சாம்பார், ஏண்டா சொம்பள தண்ணியோட அலையற? அதுக்கு ஒரு நேரம் வரும், நான் சொல்றேன். இங்க பாருங்கண்ணே, கலர் கலரா. ஏண்டா எங்கடா போகுதுங்க? ஒண்ணு படிக்க போகுது, இன்னொன்னு டைப் படிக்க போகுது. டைப் அடிக்க போகுதா இல்ல சைட் அடிக்க போகுதா? ஏதோ ஒண்ணு அடிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் போனா நம்ம அடிச்சு போடுங்க. எல்லா வேலையும் சரி படக்கு. உனக்கு அழக ரசிக்கவே தெரியாதுடா. எனக்கா? அடாடாடாடாடா, நண்டு நட, வண்டு விழி, தலையில குண்டு மல்லி, செண்டு மனம், எங்கேயோ கொண்டு போகுதுடா. நான் நெருப்பு, என்கிட்ட விளையாடாத. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்ப சிகரெட் இங்கேயே பத்த வச்சுக்கலாம். இத பாரு, யாரையுமே அக்கா தங்கச்சியா நினைச்சு பழக. நீங்க மட்டும் அக்கா தங்கச்சி நினைச்சு பழகுங்க. அம்மாடி, ஊர்ல இருக்கிற பொண்ணுகளை எல்லாம் அக்கா தங்கச்சியா நினைச்சு பழகுனா அப்புறம் உனக்கு புருஷனும் கிடைக்க மாட்டான், எனக்கு பொண்டாட்டியும் கிடைக்க மாட்டான். ஒரு 50 வயசு தாண்டட்டும், அப்புறம் நினைப்போம். அப்ப கூட சிரமம் தான். இங்க பாரு, ஒரு காலத்துல ஸ்ரீதேவி மாதிரி அந்த ஊர்ல பாட்டிக்கு பின்னாடி பல பேர் போட்டி போட்டு தெரிஞ்சாங்க. ஆனா இப்போ என்னடா பேராண்டி அப்படி சொல்லிட்டேன், இப்ப மட்டும் என்னவா குறைச்சது? வயசெல்லாம் ஒரு பீரியட் தான்மா, மிஸ் பண்றத கண்ணு. சேலையை இழுத்து விடுறோம்னு ஆம்பளைங்க மனசையும் சேர்த்து இழுத்துறாங்க. டேய் தம்பி, உங்களை போய் டேய்னு சொல்லுவாங்களா?
டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, பொறுத்துக்கலாம். ஆனா தம்பின்னு மட்டும் சொல்லிடாத, அப்புறம் காரியமே கெட்டு போயிடும். வரட்டுமா? ஆள பாரு ஆள. கவுண்டரே வாங்க அழகு. இன்னும் ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க. போங்க கவுண்டரே, நானே நொந்து போய் வர்றேன். சாசு டமால குட்டை போட்டுருச்சு. பட்டம் வாங்கணும் மாப்பிள்ளை கட்டிக்குவேன்னு சொல்லுது. இப்ப நான் என்ன பண்றது? இவ்வளவுதானா? என்ன கவுண்டர் இப்படி சொல்லிட்டீங்க? பட்டம் தானே, அதுக்கு நானாச்சு. நிஜமாவா? அழகு, இந்த காலத்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். மனசை தேத்திக்கங்க, சரசு உங்களுக்கு தான். போங்க கவுண்டர், எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பவே வெக்கப்பட்டா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி? அதெல்லாம் சரசு பாத்துக்கு, நான் வர்றேன். இவன் ஒரு வக்கல்ல நாய் படுத்த மாதிரி, தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். சரசு, சரசு. என்ன அழகு? அது அட என்ன சொல்ல? நீ மாமா கிட்ட பட்டமான மாப்பிள்ள தான் கட்டிக்குவேன்னு சொன்னியா? ஆமா, அதுக்கு என்ன? அத நான் கேட்டுட்டு இருந்தேனா? அதுக்கு தான் இருக்குதுலே பெரிய பட்டமா நம்ம கவுண்டர் வாங்கி கொடுத்தாரு. இத பாரு, இதோட பெரிய பட்டம் இல்லையா? ஐயோ கர்மம் கர்மம். நான் இந்த பட்டத்தையே சொன்னேன், படிச்சு வாங்குற பட்டத்தை சொன்னேன், BA MA. அதெல்லாம் உனக்கு இங்க புரிய போகுது. சுத்த பட்டி கடை. ஐயோ, அங்க இருந்ததுல இதான் பெரிய பட்டமா? நம்ம கவுண்டர் சொன்னாரு பண் பத்தாது, நீ பன்னெண்டுல என்னதான் படிச்சு கழிச்சியோ. இப்ப என்ன பாரு சரிமா பழம்போட ரசி. அது மாதிரி உனக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே இல்ல. உன்னால இந்த ஜென்மத்துல அந்த பட்டத்தை தரவே முடியாது. கனவு காணாத. இத பாரு, இந்த மாதிரி ஏடா குழம்பு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த எனக்கு கெட்ட கோவம் வரும். சரசு நினைச்சுக்கிட்டாளாம் கிழவி, வயசு மாப்பிளைக்கு வாக்குப்பட. இல்ல சரசு, உனக்கு வயசு கம்மி தானே, அதான் நான் ஆசைப்பட்டேன். அடைச்சி வாய விடு. உனக்கு ஒரு நினைப்பு, எனக்கு கல்யாணம் கட்டிக்கலான்னு. அதான் நடக்காதே. அழகு, குடிங்க. இதுக்கு போய் கவலைப்பட்டுட்டு மாட்டை கொண்டு போய் விட்டுட்டு ஐயனார் கோயில் குதிரையில உட்கார்ந்துட்டேன். கனவுல சரசு வந்துச்சு, நான் அப்படியே தூங்கிட்டேன். மாடெல்லாம் போய் பண்ணையார் தோட்டத்துல மேய்ஞ்சு பிடிச்சு அத பண்ணைக்கரை பார்த்து என்ன கதற கதற அடிச்சு விட்டாமா. அடிய வாங்கிட்டு பேசாம இருந்த திருப்பி நான் போடு போட வேண்டியதுதானே. தப்பு என் மேல இருக்கும்போது நான் எப்படிமா அவனை அடிக்கிறது? அவன் நாசமா போக. அம்மா, அவ அடிச்சது கூட எனக்கு வலிக்கலமா. அவ அடிச்சதான் அடிச்சா, சரசுக்கு தாலி கட்ட பின்னாடி அடிச்சுக்கலாம்ல. அதுக்கு முன்னாடி அடிச்சு காரியத்தையும் கெடுத்து விட்டாமா. அதான் அவன் மேல எனக்கு ஆத்திரமா வருது. மறுவாரி பையன். ஏமா, எனக்கு சரசுக்கும் கல்யாணம் நடக்கும்ல? அட கோணங்கி பயல, இந்த வேதனையெல்லாம் அவன் நினைப்பு தானா உனக்கு? கட்டு நல்லவே இருக்கு. புள்ளி கட்ட சொல்லல, உன் புடவை கட்டத்தான் சொல்றேன். ஆமா, உன் கையில போட்டுக்க கண்ணாடி வளையல், இது எப்ப போட்டது? போன திருவிழாக்கு. இந்த கண்ணாடி வளையலுக்கே இப்படி ஜொலிக்கிறியே, இன்னும் தங்க வளையல் பண்ணி போட்டா எப்படி? ஐயோ, இது என்ன பட்டப்பகல்ல? பட்டப்பகல்ல தொட்டு பேசுறது தப்புங்கிறியா? கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த லோகத்துல, அப்புறம் நீயும் நானும் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டா வேற லோகத்துல இருக்க போறோம். இங்க பகல்னா அங்க ராத்திரி. உங்க கிணத்துல தண்ணி நல்ல ஊறுது. என்ன பேச்ச மாத்திரியா? இந்த ஊர்லயே எங்க கிணத்துலதான் தண்ணி நல்லா ஊறும். ஏன்னா நாங்க அடிக்கடி வயலுக்கு இறைச்சிக்கிட்டு இருக்கோம்ல, இறைக்க இறைக்கத்தானே தண்ணி ஊறும்பாங்க. ஒதுங்கிறது வாதத்துக்கு மருந்து கொடுக்கலாம், பிடிவாதத்துக்கு வெள்ளையம்மா நினைச்சா விருந்தே கொடுக்கலாம். துண்ட விரிச்சு 2 பேரும் படுத்தாதான் நம்ம உறவு எப்பவுமே துண்டுபடாம இருக்கும்.
சீக்கிரம் வாடா. எங்கக்கா கூட்டிட்டு போற? வாடா சொல்றேன். தம்பி, நாளைக்கு படத்துக்கு போவோமா? போமே. எங்க வீட்டு பிள்ளை போமே. எனக்கு என்ஜாய் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். நாளைக்கு ஈவினிங் ஷோ. மறந்துட கூடாது. மறந்துட கூடாது. நான் இங்கதானே நிக்கிறேன். ஏன் இப்படி கத்துறேன்? சும்மா இருடா, உனக்கு ஒண்ணும் புரியாது. புரியுது புரியுது. அக்கா இப்படி படி போட்டு அளக்குற, படி தாடிட்டு வந்து நிக்கிறாளே, இவ்வளவு பத்தி தான். கோயில் தேராட்டம் அசந்து நடந்தா சும்மா போற ஆம்பளைங்க கண்ணு ஒரு சுத்தத்தான் செய்யும். ஒழுங்கா நடந்தா தானே. அடியே, நாம கண்ணுக்கு தான் மை போட்டுக்குவோம். ஆம்பளைங்க இருக்கானுங்களே, பொண்ணுங்களுக்கே மை போட்டுவானுங்கடி. எப்படி வேண்டாளாம்? பட்டு சேலை எடுத்து தரேன்னு சொல்லிருப்பான். இவளுக்கு அதை கட்டி பாக்கணும்னு ஆசை. தொட்டு பாக்கிட்ட மேல விட்டு கொடுத்திருப்பா. இப்ப பட்டுக்கிட்டு முழிக்கிறா. அடி முட்டிக்கிட்டவள, எவளுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா இப்படி தண்ணி கட்ட வந்தாலும் பேர் எடுக்கணும். இங்காவது என்ன பண்றது? அங்க போய் அவங்க ஆடு. பொம்பளைங்களுக்கு வாய் இல்லைன்னா இழுத்து கீரை வேடா பண்ணி விடுவானுங்கடி. சொல்லிட்டேங்க பண்ணாருமாங்க. பந்தியில சாப்பிட்டு போயிட்டா. இப்ப தந்திர ஆடுறாங்க ஆட்டம். வைரம், என்ன வரம் கேட்டு வந்திருக்கியா? ஆனா அன்னைக்கே கொடுத்துட்டேனே. நீ கொடுத்த வரத்தினாலதான் இப்ப நான் தரம் கெட்டவளாய் நிக்கிறேன். தனிமரமா நின்னிருந்தாலும் நின்னிருப்பேன். இப்ப என்ன கனிமரமா ஆக்கி வச்சுட்டியே. என்ன வெள்ளையம்மா? இப்ப நான் வெள்ளையம்மா மட்டும் இல்ல, ஒரு புள்ளைக்கு அம்மாவும் கூட. என்ன இதுக்கு போய் பெரிய ருத்ரதாண்டம் ஆடுற? புத்திர வாக்கியம் கொடுக்கறது தப்பா? அன்னைக்கு நீ தழுவ நினைக்கும் போது நான் நழுவ நினைக்கல. நழுவுன சேலையும் இழுத்து மூடல. அதனாலதான் இன்னைக்கு அழ வேண்டியதாயிருக்கு. இத பாரு, உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா எங்க அம்மா சொல்லிட்டாங்க. உன்னை தொட்டு தாலி கட்டினா அடுத்த நாள் நான் போட்டுன்னு போயிடுவேனா? உன் ஜாதகமே உனக்கு சாதகமா இல்ல, நான் என்னமா பண்றது? அன்னைக்கு நீ என்ன தொடும்போது எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு உனக்கு தெரியலையா? அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னோட செவ்வாய் மட்டும்தான். தோஷம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு தான் உனக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சது. இனிமே உன்னை நான் தொட மாட்டேன். அட பாவி. உன்ன மாதிரி வயசு பொண்ணுகள்லாம் என்ன செல்லமா கூப்பிடுறதே இப்படித்தான். இப்ப எனக்கு என்ன வழி சொல்ற? இந்த பாரு, நான் சரசத்தான் மனசார காதலிக்கிறேன். அவ இருக்கிற இந்த இதயத்துல இன்னொருத்திக்கு இடம் கொடுக்க நான் தயாரா இல்ல. ஏதோ தப்பு நடந்து போச்சு. வேணும்னா நான் ஒண்ணு செய்யறேன். உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நானே கட்டி வச்சிடறேன். அதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னா உன் வயத்துல வளர்ற என்னோட எதிர்கால வாரிச அழிச்சிடு. அட பாவி, லேட்ல எழுதுனா அழிச்சிடலாம், செவத்துல எழுதுனாலும் அழிச்சிடலாம், வயிற்றுல வளர்றத அழிக்க சொல்றியே. அடி போடி பைத்தியகாரி. இந்த காலத்து டாக்டருங்க ஆண்டவன் நம்ம தலையில எழுதின எழுத்தையே அழிச்சாங்க. இத போய் பெருசா சொல்றியே. தாய்க்குளமே நீ வடிக்கிற கண்ணீர் தஞ்சாவூர் ஜில்லாவுக்கே போதும். ஆனா உப்பு கண்ணீராச்சே எதுக்குமே உதவாதுமா. ஏன் வீணா அழற? அடச்சி, நீ ஒரு ஆம்பளையா? இந்த கேள்வி உன் மனசை தொட்டு சொல்லு. அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உன் அடி வயத்தை தொட்டு பார்த்துட்டு சொல்லு. இப்ப என்னதான் சொல்ற? நடந்ததை நான் சொல்லிட்டேன். இனி நடக்க போறது நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்ற இந்த தீர்ப்பு இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி இருக்கிறோம். சரியா? இப்படி ஒரு கூத்தை செஞ்சது யாரு? யாருங்கிறது நீங்க சொல்லிடுமா? பொண்ணுங்கன்னா தலை குனிஞ்சு நடக்கணுமா? இப்படி நடக்க கூடாது நடந்ததுக்கு பின் தலை குனிஞ்சு நிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. சொல்லு, யாரவன்? வந்து உங்க மகன் தாங்க. என்னங்க உள்ளதான் இருக்கான். என்னப்பா இவங்க சொல்றது உண்மையா? என்னப்பா சொல்றீங்க? இந்த பொண்ணுக்கு உனக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையான்னு? அப்பா, அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஊருக்கு கிடைச்சா பிள்ளையார் கோயில் ஆண்டிருந்தாங்க. ஏயா, உங்களுக்கு என் பிள்ளைதான கிடைச்சா இப்படி அபாண்டமா பழி போடுறதுக்கு? இத பாருங்க, நம்ம பையன் பட்டணத்துல இருந்து வந்ததுல இருந்து 24 மணி நேரம் பகவத்கீதை கையுமா இருக்கான். அவன் போய் இப்படி ஒரு தப்பு பண்ணுவானா? ஏய், நீ உள்ள போடா. இங்க இருந்தா நீ கெட்டு போயிடுவ. போ. என்னங்க நீங்க? அவங்க சொல்றாங்கன்னு நான் நம்பலடி. இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி அவன் ஒரு வார்த்தை கேட்டுறது நல்லது இல்லையா? அதான் கேட்டேன்.
ஏயா என் வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கணும்னு திட்டம் போட்டியா? முதலாளின்னு கூப்பிடுறது உனக்கு கசந்து போச்சா? இப்ப சம்பந்தின்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறியா? அதுதான் நடக்காது. ஐயா, என் மக சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐயா. ஆம்பளைங்க பொய் சொல்ல அஞ்ச மாட்டாங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி இல்ல, உண்மையைத்தான் சொல்லுவாங்க. இப்படி ஒரு கூத்து நடந்திருக்கிறது உண்மைதான்னு உன் பொண்ணோட தலகுனிவை பார்த்தாலே தெரியுதே. ஆனா அதை நடத்துனது யாருங்கிறது தான் பிரச்சனை. எவங்கிட்டயும் உன் பொண்ணு முந்தா விரிச்சிட்டு யாருகிட்டயும் வந்து 3 முடிச்ச போடுன்னு சொன்னா இது என்னையா நியாயம்? வாயா, அப்படி சொல்லிடாதீங்க. என் பொண்ணுக்கு நீங்க தான் வாழ கொடுக்கணும். என் பொண்ணுக்கு நீங்க தான் வாழ கொடுக்கணும். வேண்டாம், உன்னை இந்த இடத்திலே வெட்டி பொழைச்சா கூட ஏன்னு கேட்க நாதி இல்லாத கூலிக்கார நாயினி என் வீட்டுல சம்பந்தம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நாங்க கூலிக்கார நாய்தான். ஆனா உன் மக மாதிரி பொறிக்காக இல்ல. நீ உன் மகனுக்காக வாடாடுற, நான் என் மக பாரத்துக்காக போராடுறேன். நாங்க இங்க வடிக்கிற கண்ணீருக்கு என்னைக்காவது ஒரு நாளை பதில் சொல்லி பார்த்தீங்களும். மனுஷங்க கேட்கிற கேள்விக்கே நான் பதில் சொல்றது இல்ல, கண்ணீருக்கு பதில் சொல்லணுமா? ஆமா, சொல்லித்தான் தீரணும். வாங்கப்பா போலாம். இவர் கூட என்ன பேச்சு? ஒரு பஞ்சாயத்துல போய் சொல்லுவோம். அங்க நமக்குன்னு 4 பேர் இல்லாமல போயிடுவாங்க. வாங்கப்பா போலாம். சரசே, என்னடி நான் கூப்பிட்டே இருக்கேன், ஒண்ணும் பேச மாட்டேங்கிற. கூப்பிட்டியாமா? கூப்பிட்டியாவா? என்னடி ஆச்சு உனக்கு? நானும் 4-5 நாளா பாத்துட்டே இருக்கேன், இப்படி பேயறிஞ்ச மாதிரியே இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி சரி, அந்த ஜாக்கெட்டை தைச்சிட்டியா? தச்சிட்டேன், அலமாரில இருக்கு, எடுத்து போட்டுக்க. சரசே, என்னம்மா? என்னடி இது? அது வந்துமா, என்னடி இருக்கோம்? எல்லாம் இவ பண்ண அலங்கோலம். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வர வர உன் நடப்பே சரியில்லை. ஒரு பொண்ணுக்கு இந்த வயசுல என்ன நினைப்பு வரும்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ஏன்னா நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி வயசு பொண்ணா இருந்தவதான். இப்ப என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்றதாமா பெத்தவங்க கடமை. அப்படி ஏதாவது ஏடா கூடமா நடந்துட்டா அதுக்கப்புறம் நாங்க தெருவில் இறங்கி நடக்க முடியாதுமா. இந்த பாரு, எனக்கு சரசுக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும் பார்த்து சொல்லு. முதல்ல தட்சணை எடுத்து கீழே வை. தச்சடியா, கொஞ்சம் இரு. என்ன அது கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம? சிந்தைய வர மாட்டேது. இந்த உன் தச்சனை. ஆமா, ஐயாவுக்கு என்ன தொழில்? ஏன் இல்ல 5 பைசா 10 பைசா இருக்கு, அதான் சந்தேகமா கேட்டேன். அதுவா, கோழிக்குட்டி விளையாண்டு நம்ம அப்பட்டு பறிச்சது. நீட்டியா? எத? அட கைய நீட்டியா? அதானே காலுன்னு நினைச்சேன். மலையாள பகவதிய மனம் திறந்து சொல்லணும், தென்குமரி பகவதிய தெரிஞ்சத நீ சொல்லணும், ஜக்கம்மா தேவிய நீ சாதகமா சொல்லணும், மத்தூரு கரையணி மனங்குளிர முடிஞ்சதா? இது நாள் வரைக்கும் நீ உங்கையே உனக்கு உதவிட்டு தான் இருந்த. இனிமே அந்த கதையில எனக்கு வேணாம். எனக்கு சரசு கல்யாணம் நடக்குமா அதை மட்டும் பார்த்து சொல்லு. இந்த கைராசிக்கு சொந்தத்துல தாயா பொண்ணு, நீ நினைச்ச பொண்ண கட்டிக்குவ. கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ஐயோ, கொஞ்சம் எடுத்து வந்து தரேன். மவராசா, சீக்கிரமா கல்யாணம் நடக்கும், சந்தோஷமா இருயா.